கெரோசின் ஃபுல்லா ஊற்றி, ஏன்னா அவ்வளோ காஞ்சி போயிருக்கு வரணும். அப்போ ஃபுல்லா வந்து ஊற்றி வந்து கட்டினா ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து பெயிண்ட் எடுக்கிறதுக்கு மணி நேரமாகும். அதுக்கெல்லாம் எடுத்து 2-3 தடவை திரும்ப அப்படி எல்லாம் எடுத்தாலும் மொத்தமா மஞ்சளா இருப்பாரு. அவ்வளவு ஈஸியா போகாது. அப்புறம் 2 நாள் 3 நாள் இயல்பா போகதான் வந்து போகும். எதுக்கு சொல்றேன்னா, அப்பவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு கேட்டினா, அந்த குளிர்ச்சிக்காக வந்து பல விஷயங்கள் சாப்பிடும். எல்லாமே குளிர்ச்சிக்காக சாப்பிடும். யூரின் போகும்போது எல்லோவா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியா வந்து மஞ்சள் காமாலை வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எதுக்காக சொல்றேன்னா, அவங்க அந்த டைம்ல வந்து எடுத்துக்கிட்ட வைத்தியங்கள்லாம் வேற வேற. இன்னைக்கு அந்த வைத்தியம் எல்லாம் கிடையாது இல்ல. இந்த உடல்ல இருக்க அந்த உடல்ல இயற்கை சார்ந்த வைத்தியங்கள் இல்ல. அப்ப பல வைத்தியங்கள் எடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதெல்லாம் கிடையாது. அதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது மஞ்சள் காமாலை வந்தா அப்படி சொல்லக்கூடாது. எப்பவுமே குடிக்கூடாது. மஞ்சள் காமாலை வந்தா எஸ்பெஷலி மஞ்சள் காமாலை வந்தா குடிக்கூடாது சொல்லுங்க. அப்போ ரைட், நாங்கெல்லாம் குடிக்கலாமான ஆயிடும். யாருமே குடிக்கூடாது. மது வந்து பாத்தீங்கன்னா வந்து கேடு.